என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா உங்க குழந்தை ஏன் உங்களை மாதிரியே பேசுறான், சிரிக்கிறான், பிஹேவ் பண்றான்னு? ஒரு பேரண்டா இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் மட்டும் இல்லைங்க, யோசிக்க வேண்டிய விஷயமும் கூட. இந்த கதையை கேளுங்களேன், உங்களுக்கே புரியும். நேற்றுக்கு எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய 5 வயசு பையன் என் பக்கத்தில் உட்காந்து ஒரு பொம்மையோட விளையாடிட்டு இருந்தான். அது ஒரு லாங் டயரிங் டே. என்ன அறியாமல் நான் கொட்டாவி விட்டேன். அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் அவனும் என்ன மாதிரியே கை காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி கொட்டாவி விட்டான். அது பார்க்க ஒரு பேரண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அவனை பார்த்து சிரித்தேன், அவனும் என்னை பார்த்து அதே மாதிரி சிரித்தான். அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நான் டென்ஷனாக அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் என் பையன் அவன் விளையாடுறதை நிறுத்திட்டு அதே டென்ஷனான எக்ஸ்பிரஷனோட அவன் என் மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தான். அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. குழந்தைங்களோட பிரெயின் செல்ஸில் மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. குழந்தைங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக இன்வாலண்ட்ரியாக அந்த ஆக்ஷன்ஸை அப்சர்வ் பண்ணி அதை மிரர் மாதிரி அப்படியே காட்டுவாங்க. இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் கேளுங்களேன். நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் கோவப்பட்டாலும் நீங்கள் அந்த கோவத்தை எப்படி காட்டுறீங்கிறத உங்கள் குழந்தை பார்த்து அப்சர்வ் பண்ணி வச்சுப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு நாள் கோவம் வரும்போது நீங்கள் உங்கள் கோவத்தை எப்படி வெளிப்படுத்தினீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் அதை வெளிப்படுத்துவாங்களாம். இதுக்கு பேர் தான் மிரர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் உங்கள் குழந்தைங்க இமோஷன்ஸை, எம்பத்தியை, சோஷியல் கியூஸை இந்த உலகத்துக்கு எப்படியெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறாங்க. நீங்கள் காட்டுற ஒரு சின்ன கெஸ்டர், ஒரு கொட்டாவிலேருந்து, ஒரு கிளான்ஸ், ஒரு பார்வையிலேருந்து நீங்கள் காட்டுற எல்லா இமோஷன்ஸுமே உங்கள் குழந்தையோட மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இது எதுவுமே சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. பார்த்து அப்சர்வ் பண்ணி இன்வாலண்ட்ரியாக அவங்க மனசில் உள்வாங்கிட்டு அதை அவங்க கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுவாங்க. என் குழந்தை சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க முன்னாடி வருத்தத்தையும் சோகத்தையும் கோவத்தையும் மட்டும் காட்டினீங்கன்னா அந்த இமோஷன் மட்டும்தான் அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் அந்த குழந்தையால் அப்சர்வ் பண்ணி மிரர் பண்ண முடியும். குழந்தைங்க கிட்ட பார்க்கணும்னு ஆசைப்படுற சந்தோஷத்தை நீங்கள் முதல்ல ஷேர் பண்ணுங்கள். அவங்க கற்றுக்கணும்னு விரும்புகிற பொறுமையை நீங்கள் முதல்ல வெளிப்படுத்துங்க. அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு குழந்தைய மட்டும் வளர்க்கலங்க, இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பேரண்டிங் இஸ் நாட் ஒன்லி பியூட்டிஃபுல், சம்டைம்ஸ் இட் இஸ் ஸ்கேரி. ஸோ பார்த்து யோசிச்சு செயல்படுங்க. இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வைஷாலி ஹோமியோ கிளினிக் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.